விஜய் டிவியில் மௌனராகம் 2 சீரியலில் ஹீரோயினாக நடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க தான் ரவீனா. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே சின்ன திரையிலையுமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. முக்கியமாக சைல்டு ஆர்டிஸ்டாக படங்கள்லையுமே நடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் பிக் பாஸ் ஷோவில் கலந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் இடம் பிடிச்சாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரவீனா மணி, ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட டான்ஸை பார்த்தே நிறைய பேர் செம்மையாக ஆடுறாங்களே, இவங்க ரெண்டு பேரும் ரியல் பேராக இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே இவங்க ரெண்டு பேர்த்தை பற்றி தான் அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் பிக் பாஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரவீனாவும் மணியும் ஒன்றா தான் கலந்துக்கிட்டாங்க. அதனாலே அதுக்குள்ளேயும் நிறைய சர்ச்சைகளான பேச்சுக்கள் வந்துட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து ரவீனா விஜய் டிவியில் சிந்து பைரவி அப்படின்ற சீரியலில் ஹீரோயினாக கமிட் ஆயிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த சீரியலை விட்டு திடீர்னு விலகிட்டாங்க. அதனாலேயே தயாரிப்பாளருக்கு ரொம்பவே நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரவீனா மேலே புகார் கொடுத்திருந்தாங்க. அதை தொடர்ந்து தான் சின்னத்திரை சங்கம் ரவீனாக்கு ரெட் கார்டு கொடுத்து 1 வருஷத்துக்கு எந்த ஒரு புது சீரியலை கமிட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்காக ரவீனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த சீரியலில் ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதையில் சேஞ்சஸ் பண்ணிட்டாங்க. அது எனக்கு செட் ஆகாதனால தான் நான் அந்த சீரியல்லேருந்து விலகிட்டேன் அப்படின்னுமே சொல்லியிருந்தாங்க. முக்கியமாக எனக்கு ரெட் கார்டு கொடுத்தது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியுமே விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சின்னத்திரை நடிகர்கள் சங்கத்துக்கு தேர்தல் நடந்துச்சு. அதில் சின்னத்திரை நடிகர்கள் எல்லாருமே போய் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்படி ரவீனாவும் அந்த தேர்தலில் ஓட்டு போடுறதுக்காக போயிருக்காங்க. ஆனால் ரவீனாவுக்கு ரெட் கார்டு கொடுத்த காரணத்தினால அவங்க இந்த சின்னத்திரை தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக பார்த்தீங்கன்னா செய்தியாளர்கள் கிட்ட ரவீனா பேசுகிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருப்பாங்க. அதாவது என்ன 1 வருஷம் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தொழில் ரீதியாக தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் கடந்த 3 வருஷமாகவே சங்கத்தில் நான் உறுப்பினராக இருக்கேன். ரெட் கார்டு போட்டிருக்கனால தேர்தலில் போட்டியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதை கூட நான் ஏற்றுக்கிட்டேன். ஆனால் ஓட்டு போடக்கூடாது அப்படின்றத இப்போ தான் சொல்கிறாங்க. இதை முன்னாடியாச்சும் சொல்லியிருக்கணும். நான் இங்கே வரைக்குமே வந்துட்டேன் ஓட்டு போடுறக்காக. அது மட்டும் இல்லாமல் யார் நான் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு சொன்னாரோ அவர் தான் என்னை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி ஓட்டலாமே என்கிட்ட கேட்டார் அப்படின்னுமே சொல்லியிருக்காங்க. முக்கியமாக என்னால் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் உங்களால் நான் 1 வருஷம் எந்த வருமானமே இல்லாமல் கஷ்டத்தில் இருக்கேன். ஸோ அப்படி நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னா உங்களோட நஷ்டம் சரியாயிடுமா? அது உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னா நீங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியுமே சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னை தடை செஞ்சதை பற்றின விஷயத்தை பற்றி நான் இப்போ பேசுகிறதா இல்லை. ஏன்னா அது பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் எதுக்காக என்ன ஓட்டு போட விடலை அப்படின்னு சொல்லியுமே கேட்டிருக்காங்க. இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஆல்ரெடி ரவீனாக்கு ரெட் கார்டு கொடுத்ததே ஒரு பெரிய சர்ச்சையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா பிக் பாஸில் பிரதீப் ஆண்டனிக்கு ரவீனா எல்லாரும் தான் சேர்ந்து ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்க. அதனாலேயே கர்மா நடந்துருச்சு. ஸோ ரவீனாக்கும் அதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. நிறைய பேர் அவங்கள ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இப்போ ரவீனா பேசினதை பார்த்து நிறைய பேர் ரவீனாக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலுமே 1 வருஷம் உங்களை நடிக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் ஓட்டு போடுற கூட உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு இப்படி வர வச்சு அவமானப்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டுமே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரவீனா அந்த ரெட் கார்டுனாலேயே இப்போ எந்த சீரியலுமே கமிட் ஆகாமல் எதுலேயுமே நடிக்காமல் வீட்டில் தான் இருக்காங்களாம். அதனாலேயே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.